வானந்தி. வானந்தி என்றால் வானந்தி, வானந்தி என்று பெருமையுடன் போற்றி மகிழும். அதான் சொன்னார் இல்லையா, அந்த முதல் பாட்டில் திருமூலர் ஒரு பாட்டில் சொல்வார், வான் வைத்த மறைப்பொருள் சொல்லி பாட்டிருக்க. என்ன பாட்டு? மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் என்னமா அது நம்ம பேர் பாடுவார். ஊன் பற்று நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வை வான் பற்று நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்று நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. வான் பற்று நின்ற மறைப்பொருள், அதுதான் இங்கே வானந்தி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்று நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்று நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தான். இப்போ வானந்தின்னா அந்த வான் பற்றி நின்ற அந்த சிவ தத்துவம். அந்த வானந்தி எப்படி வருவார் என்றால், பெருமையுடன் போற்றி மகிழும் மையடியார்களுக்கு அந்த இறைவனே தன்னுள் ஒளியாக அங்கியாக மிளிருவான். சரிங்களா? 454. சரி, அடுத்த பாட்டு. சரி, இது ஆமாம். நன்றே நினைமின் ஒற்றோகுலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நாளாமே சென்றே. சொல்லுங்கள், பாட்டு சொல்லி முடிங்க. ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது பாட்டு வேறு, நான் சொன்ன பாட்டு வேறு, நீங்கள் சொல்கிற பாட்டு வேறு. சரி, இப்போ தானந்தி சீர்மையுள் சந்தித்த சீர் வைத்தது என்னன்னா, நந்தியை சீர்மையை உள்ளே சந்தித்த சீர் வைத்த கோன் நந்தி. நந்தியது சீர்மையை, புரியுதுங்களா? அப்படின்னு திருவழக்கமாக சொல்கிறேன். நந்தியது சீர்மையை உள்ளே சந்தித்த சீர் வைத்த கோன் தான் நந்தி. சிவஞான நெறியில் எம்மை செலுத்தியவன் சிவகுருவே. இதை கோன் நந்தி என்று குறிப்பு அறிவார் இல்லை. என் தந்தையாகிய சிவகுருவின் திருவுள்ள குறிப்பை உள்ளவாறு அறிவார் இல்லை. சீர்மை என்றால் என்ன? இறைவன் தனது அளவில்லாத கருணையால் சீர் வைத்த கோன் நந்தி சீரான குருவாக வந்து அருளினாலும் அந்த உண்மையான குருவின் கருத்தை அறியும் பக்குவம் பலருக்கு இருப்பது இல்லை. ஆனால் அந்த வான் பற்றி நின்ற மறைப்பொருள் அறிந்தவர்களுக்கு, வானந்தி என்று பெருமையுடன் போற்றி மகிழும் மை அடியவர்களுக்கு அந்த இறைவனே தன்னுள் ஒளியாக அங்கியாக தனிச்சுடராக தோன்றி அருள் புரிவான். புரிஞ்சுதா? சரி. ஞானத்தை பெற்றவன் சிவனது இயல்பை தனது அறிவில் காணும்படி வைத்த ஆசிரியன் யாரு? அதுவும் சிவனே. ஞானத்தை பெற்றவன் சிவனது இயல்பை அறிய வைத்ததும் அந்த குருவே. என்னும் சிவனது திருவுள்ளத்தை அறிபவர் உலகில் யாரும் இல்லை. அவன் தான் பண்ண. அதை அறிய வல்ல ஒருவனுக்கு அச்சிவன் மாலை காலத்தில் ஏற்பட்ட புறவிளக்கு போன்று ஒப்பற்ற அகவிளக்காய் நிற்பார். சரி சரி, இது பார்க்கலாமா? திருவாய சித்தியம் முத்தியும் சீர்மை மருளாது அருளும் மயக்கரும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உருவாய் அருளாவிடில் ஓர ஒண்ணாதே. அறிய முடியாது. என்ன அறிய முடியாது? நாதன் உருவாய், நாதன் மனித உருவில் வந்து குருவாய் அருளாவிடில் இதையெல்லாம் நாம் அறிய முடியாது. எதையெல்லாம் அறிய முடியாது? வாராத செல்வமாகிய திருவடிப்பேர், திருவாய சித்தி. திருவாய சித்தின்னா வாராத செல்வமாகிய திருவடிப்பேர் ஒன்று. ரெண்டாவது முக்தி, வீடு பேர். இதெல்லாம் அறிய முடியாது. எப்போ அறிய முடியாது? அந்த நாதன் உருவாய் சிவன் வந்து அருளாவிடில் இதெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது எதை அறிந்து கொள்ள முடியாது என்றால்
அந்த வேதாந்த போதத்தை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வேதாந்த போதத்திற்கு பல அடைமொழிகள் இங்கு திருமூலர் நமக்கு அளிக்கிறார். அந்த வேதாந்த போதம் என்பதற்கு பல அடைமொழிகள் போடுகிறார். எத்தனைன்னு பாருங்கள். திருவாய சித்தி, ஓகே, அதுக்கு அதான் திருவாய சித்தி. முக்தி, சரியாக போச்சு. இப்போ இங்கே ஆரம்பித்து சீர்மையில் ஆரம்பித்து, புரியுதுங்களா? நான் அந்த மவுஸில் காட்டுறேன் பாருங்கள். சீர்மையில் ஆரம்பித்து சீர்மை ஆரம்பிக்கிறாரா? மவுஸ் தெரியுதா? சீர்மையில் ஆரம்பித்து சீர்மை மருளாது அருளும் மயக்கரும் வாய்மை பொருளாய வேதாந்த போதம்னார். வேதாந்தம்னா என்ன? திருநான்மறை முடிவு. நான் காலையில் சொன்னேன் இல்லையா, வேதாந்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா? பேசணுமா? வேதாந்தம்னா என்ன? உபநிஷத்தை பற்றி பேசும்போது வேதாந்தம் பண்ணணும். அப்போ நான்மறை முடிவு என்பது வேதாந்தம். அந்த வேதாந்தம் போதம், போதம் என்றால் ஞானம். அந்த வேதாந்தம் அருளக்கூடிய ஞானம் எப்படிப்பட்ட கருளை என்ன? அது வாய்மை பொருள், அது மயக்கத்தை அறுக்கக்கூடியது, அது சீர்மை மருளாது அருளும் மயக்கரும் வாய்மை பொருளாகிய வேதாந்தம். இதெல்லாம் நாதன் அருளாவிடில் இதை அறிய முடியாதே அப்படிங்கிறத இந்த பாட்டு. என்ன வாரத செல்வமாகிய திருவடி பேரும் வீடு பேரும் மெய்ப்பொருளை உள்ளவாறு உணர்த்தும் திரு நான்மறை முடிவும் அதனால் பெறப்படும். இந்த நான்மறை முடிவோடு முடிந்து போகல, அதனால் பெறப்படும் சித்தாந்த நுண்ணுணர்வு. முடிந்ததின் முடிவு சித்தத்தின் அந்தம், சித்தித்ததின் அந்தம். முடிந்ததின் முடிவு சித்தத்தின் அந்தம், சித்தித்ததின் ஒரு சித்தம் செய்யப்பட்டது, அதன் முடிவு, அதுதான் சித்தாந்தம். ஸோ அந்த சித்தாந்த நுண்ணுணர்வும் நாதன் உருவாய் அருளாவிடில் யாராலும் அதை ஓர ஒண்ணாது. அதான் பாட்டு. இப்போ இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சீர்மை மருளாது அருளும் மயக்கரும் வாய்மை பொருளாய வேதாந்த போதம். என்னடா அது அப்படின்னா, மெய்ப்பொருளை உள்ளவாறு உணர்த்தும் திருநான்மறை முடிவு. மெய்ப்பொருளை அது எப்படி இருக்கோ அப்படி உணர்த்துறது. சீர்மை மருளாது அருளும் அப்படின்னா மெய்மை மறவாத அருள்நிலை, சீர்கொலையாம அப்படின்னு நம்ம வழக்கத்தில் இருக்கு இல்லையா, சீர்கொலையாமல் அப்படியே அப்படின்னாக்கா அது ஒன்றும் மாறாமல் அப்படியே அப்படி எப்படி இருக்கோ அந்த சீரோடு அந்த அழகோடு அப்படியே இருக்கணும். சீர்மை மருளாது மெய்மை மறவாத அருள்நிலை, மயக்கரும் மயக்கம் நீங்குவதற்கு ஏதுவாகிய உண்மை பொருள். வேதாந்த போதம் என்றால் திருநான்மறை முடிவும் அதனால் பெறப்படும் சித்தாந்த நுண்ணுணர்வும். இதெல்லாம் இந்த மூன்றும் ஆகிய இவை அனைத்தும் நாதன் உருவாய் அருளாவிடில் ஓர ஒண்ணாது. மானிட வடிவு தாங்கிய சிவபெருமான் குருவாய் எழுந்தருளி உபதேசம் செய்யாவிடில் உயிர்களால் உணர முடியாது. அதுதான் அந்த பாட்டு. பக்தியும் ஞான வைராக்கியமும் சொல்லுங்க. பரசித்திக்கு வித்தாம் சிவோகமே, பரசித்திக்கு வித்தாம் சிவோகமே சேர்தலால். சிவோகம் என்பது பரசித்திக்கு வித்து, சரிங்களா? அப்படி பார்க்கணும். பக்தியும் ஞான வைராக்கியமும் பரசித்திக்கு வித்தாம் சிவோகமே சேர்தலால் முத்தியின் ஞானம் முளைத்தலால் அம்முளை சக்தி அருள்தரின் தான் எளிதாம். அருள்தரில் தான் எளிதாமே, அருள்தரில் தான் எளிதாமே. அந்த அருள் இருந்தால் தான் அது எளிதாக இருக்கும். அது என்ன அருள் இருந்தால் எளிதாக இருக்கும் அப்படின்னா பக்தி. முதல்ல பாடுறார், பக்தியும். பக்தி என்றால் இறைவன் மாட்டு எழுந்த முருகிய அன்பு இடையீடின்றி காண்டலானும். பக்தி எப்படி இருக்கணும்? விரையில் தீயினன் பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? விரையில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்று உளன் மாமணி சோதியன் உறவுகோல் நட்டி உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும் என்ன. சரியா? விறகில் தீயினன், விறகுக்குள்ளே தீ இருக்கு. யாகம் பண்ணும்போதெல்லாம் கடைவாங்க, கடைஞ்சால் தீ அதுலேருந்து வரும். விறகில் தீயினன். அடுத்தாப்புல பாலில் படு நெய் போல மறைய நின்று உளன் மாமணி சோதி. அப்போ இப்படி இந்த மறைந்து நிற்கிற தீயையும் இந்த மறைந்து பாலில் மறைந்து நிற்கிற அந்த நெய்யையும்
இந்த மாமணி சோதியனை எப்படி அப்படி மறைந்து நின்று கொண்டிருந்த மாமணி சோதியனை எப்படி வெளிக்கொணர வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? உறவுகோல் நாட்டி. என்ன செய்யணும்? உறவுகோல் நாட்டி. ரெண்டாவது என்ன செய்யணும்? உணர்வு கயிற்றால். அருமையான வார்த்தையை போடுறார். உணர்வு கயிற்றால் எப்படி கடையணுமா? முருக வாங்கி கடைய முன் நிற்கும் மன்னர். இப்போ முதல்ல நாட்ட வேண்டியது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தணும். எப்படியாவது ஒரு உறவு. என்ன, அதாவது பல மார்க்கம் சொல்கிறாங்க இல்லைங்களா? தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், என்ன தோழமை மார்க்கம், இப்படி ஏதாவது ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த உறவு புத்தி கயிற்றால் இல்லை, அறிவு கயிற்றால் இல்லை. என்ன கயிற்றால்? நீ 1000 புஸ்தகத்தை படித்தாலும் 1000 சித்தாந்தம் படித்தாலும் சாமி வரமாட்டார். சித்தாந்தம் படிப்பதின் ஒரு குறிக்கோளே இறைவனை அடைவதற்கு. நீங்கள் இறைவனை உணர்ந்து விட்டால் சித்தாந்தமும் வேண்டாம், வேதாந்தமும் வேண்டாம். உறவுக்கோள் நட்டி உணர்வு கயிற்றால். அந்த உணர்வு கயிற்று வாங்கி எப்படி கடையணும்? முருக வாங்கி கடைய இருக்கணும். பக்தி பக்தி இறைவன் மாட்டு எழுந்த முருகிய அன்பு இடையீரின்றி காண்டலானும் தொழுதலானும் அவன் புகழை கேட்டலானும் வெளிப்படுவதலினால் இறைவன் மாட்டு எழும் அன்பு பக்தி. அதுதான் பக்தி. சரிங்களா? அது எப்படி? இந்த பக்தி என்பது 3 வகைப்பட்டது. தலை அன்பு, இடை அன்பு, கடை அன்பு. தலை அன்பு என்பது எப்பொழுதும் நிலையான பக்தி. இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பது. என்ன மாணிக்கவாசர் சொல்கிறார்ல,